ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம கார்த்தி வந்து டபுள் ஆக்டிங் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லை, இதுவரை 4 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 5வது படம் ஷூட்டிங்கில் இருக்குங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி டபுள் ஆக்டிங் நடித்த படங்கள் வந்து 5 படங்களுங்க. அதில் 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 34வது வயசில் சிறுத்தை படம் தாங்க. சிறுத்தை படத்தில் தான் ஃபஸ்ட்டு டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல நம்ம கார்த்தி. இந்த படத்தை டேரக்டர் வந்து சிவா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம கார்த்திக்கு ஜோடியாக வந்து தமனா வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இதில் டபுள் ஆக்டிங் என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி ரத்னவேல் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் டிஎஸ்பியாகவும் நடிச்சிருக்காப்புல. ரெண்டாவதாக நம்ம ராக்கெட் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடித்து ஒரு கலக்கியிருக்காப்புல. இந்த படத்தில் சந்தானத்தோட காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு இசை வந்து வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது படமாக 2013ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 36வது வயசில் ஆலினால் அழகுராஜா படம் தாங்க. இந்த படத்தை ராஜேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம கார்த்திக்கு ஜோடியா வந்து காஜல் வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம கார்த்திக் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. அதில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அழகுராஜா அப்படிங்கிற கேரக்டர்லையும் எங்கர் முத்துக்குமார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இதுலேயும் சந்தானத்தோடைய காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு இசை வந்து தமன் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படமாக 2016ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 39வது வயசில் காஸ்மோரா படம் தாங்க. இந்த படத்தை கோகுல் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நயன்தாரா கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம கார்த்தி வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல. காஸ்மோரா அப்படிங்கிற கேரக்டர்லையும் ராஜி நாயக் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயண் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படமாக 2022ஆம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய 45வது வயசில் சர்தார் படம் தாங்க. இந்த படத்தை PS மித்ரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து ரஷிகண்ணா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல நம்ம கார்த்தி. இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சந்திரபோஸ் சர்தார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல நம்ம கார்த்தி. இந்த படத்துக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. 5வது படமாக இன்னும் ஷூட்டிங்கில் இருக்குது. அது என்ன படம்னு பார்த்தோம், 2025ஆம் ஆண்டு வெளிவரப்போகிற சர்தார் 2 படம் தாங்க. இந்த படத்தையும் PS மித்ரன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து மாளவிகா மோகன் கதாநாயகியாக நடிக்கிறாப்புல. இந்த படத்துலேயும் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சந்திரபோஸ் சர்தார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம கார்த்தி சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த படம் இன்னும் வரல. இந்த படம் 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். படம் வந்தோடனே இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து டபுள் ஆக்டிங் நடித்த படங்கள் வந்து 5 படங்கள். அதில் 4 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்குங்க. இந்த 4 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.